Good morning students, good morning. I am MRK. Today 10th Maths class, chapter 2, numbers and sequences, exercise 2.5, important sum 5 marks only. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 11th sum 2.5ல 11th sum very important sum. Okay, please carefully. Okay, first read the question. The sum of 3 consecutive terms in that are in AP is 27. மூன்று எண்களின் தொடர்ச்சியான 3 எண்களின் கூடுதல் 27 அப்படின்னு அர்த்தம் ஒரு ஏபியில். ஏபி மீன்ஸ் அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த ப்ராடக்ட் இஸ் 288. அதனுடைய பெருக்குத்தொகை 288 எனில் அந்த நம்பரை காண்க அப்படின்னு அர்த்தம். ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 டேர்ம்ஸை எடுத்துக்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 3 டேர்ம்ஸை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் தான் நம்ம அதை செய்ய முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை நம்ம எடுத்துக்கிறணும். எடுத்து தான் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். சரியா? ரைட். லெட் த 3 consecutive கொஸ்டினை பார்த்து எழுதிக்கலாம். consecutive terms are in AP அப்படின்னு எழுதி A plus D, இங்கே ஃப்ரண்ட்டில் A minus D. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். கிவன் கொஸ்டினில் sum is அப்படின்னு கொடுத்துருக்கு. sum is மீன் கூடுதல் அப்படின்னு, ஆட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 ஆட் பண்ணுறேன். A minus D plus A plus A plus D equal to 27. plus D minus D cancel. 1A 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 3A equal to 27. 3 into A, so 3 into A, so A equal to 27 divided by 3. அடிச்சிட்டோம்னா A equal to 9 3s are 27. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபைண்டு A. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இஸ்ன்னு கொடுத்துருக்கு. ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளை. ப்ராடக்ட் இஸ் 288. அப்போ நம்ம இதை ப்ராக்கெட்டில் போட்டு அப்படி எழுதணும், சும்மா எழுதக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 288 ப்ராக்கெட் மீனிங் போடணும்னாலே ப்ராடக்ட் தான். A minus D A plus D. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அல்ஜிப்ரா ஐடென்டிஸ், யூஸ் பண்ணோம்னா A மைனஸ் இல்லை A ப்ளஸ் D, A மைனஸ் D அப்படின்னா A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். B யூஸ் பண்ணிக்கலாம். சரியா சொல்கிறது? அப்போ பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோ. நான் ஃபார்முலா அப்படி டேரெக்டாக இதுக்கே எழுதிட்டேன். A plus B A minus B. அப்போ A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர்னு எழுதிக்கேன். பிக்கு பதிலாக D இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கே எழுதையில் A ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்ட்டு A ஈக்குவல் டு 288. இந்த ஏக்கு பதிலாக 9 சப்ஸ்டிட் பண்ணோம்னா A ஸ்கொயர் 9 ஸ்கொயர் மைனஸ் D ஸ்கொயர் இன்ட்டு 9 ஈக்குவல் டு 288. குட், வெரி குட். இந்த 9 ப்ராடக்டாக இருக்குது, அங்கிட்டு போனால் டிவைட் ஆயிரும். அப்போ 81, இந்த 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81 மைனஸ் D ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 டிவைடட் பை 9. 1 9s are 9, 3 9s are 27, ரிமைனிங் 1, 2 9s are 18. அப்போ 81 மைனஸ் D ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா இதில் 81 இருக்குது. 81 மைனஸ் D ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இந்த 81 அங்கிட்டு கொண்டு போனால் ப்ளஸ் 81, இது அங்கிட்டு போனால் மைனஸ் 81 ஆயிரும். அப்போ மைனஸ் D ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81. அப்போ மைனஸ் D ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 49. இந்த மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா D ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு விழுகும். ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு விழுகும்.
√49 அப்படின்னு எழுதணும். அப்போ √49 வெளியே எடுத்தோம்னா 7 × 7 அப்படின்னு அர்த்தம். 17 ஆன்சர். அப்போ D = 7 அப்படின்றதான் இங்கே ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். இப்போ அந்த 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ 2 தான் கண்டுபிடிக்கணும். இஃப் A = 9 அப்படின்னு ஒன்று, D = 7 ஒன்று. இஃப் A = 9 தான், ஆனால் D = -7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், D = -7. அப்போ எழுதையில் A + D இங்கிட்டு A - D. அப்போ 9 - 7 9 9 + 7 2 9 16. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரிவர்ஸில் அப்படியே வரும். இருந்தாலும் போட்டு பார்க்கணும், போட்டு பார்த்துரு. A + D A - D படிக்கிறாள் செஞ்சுரு, படிக்க முடியாது இதை எடுத்து ரிவர்ஸில் எழுதிடு. 16 9 2 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ 9 மைனஸ் இந்த மைனஸோட சேர்ந்துச்சுன்னா டியோட வேல்யூ போடையில் +7 ஆயிரும். கமா ஏக்கு வந்து 9, கமா A 9, டிக்கு வந்து -7. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 16 9. இங்கே என்ன செப்பரேட் பண்ண என்ன வந்துடும்? 2. இந்த ரிவர்சபிளில் வந்துருச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான். தட் இஸ். தேங்க்யூ.